நாங்க ஆரம்பத்திலே சொல்லிட்டோம், நானும் கல்யாண சுந்தரமணம்லாம் ஆரம்பத்திலே சொல்லிட்டோம், குருமூர்த்தி தான் இந்த கட்சியின் பெயரையே வாங்கி கொடுத்தது. அப்ப குருமூர்த்தி அது உண்மை இல்லைன்றாங்க. சொல்லலாம். சீமான் அவர்களை மறுத்து இல்லங்க, நீங்க பாட்டு சொல்லிட்டே இருப்பீங்களா? நாங்க பாட்டு சொல்றோம், நீங்க அவர் ஆதாரம் காட்டுன்றீங்களா? அப்ப நீங்க ஆதாரம் நான் சொல்றேன். இப்ப நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த நண்பர் ஒருவர், அவர் ஐயா பாலசுப்ரமணிய ஆதித்தனை தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறார். சோவும் குருமூர்த்தியும் தான் நாம் தமிழர் கட்சியை சீமானுக்கு வாங்கி கொடுத்தார்களா, இந்த பேரை வாங்கி கொடுத்தார்களா அப்படிங்கிற கேள்வியை எழுப்புகிறார். அதற்கு ஐயா பாலசுப்ரமணிய ஆதித்தன் சொன்ன பதில நீங்க பாருங்க. ஹலோ ஹலோ ஐயா வணக்கம். வணக்கங்க. பாலசுப்ரமணிய ஆதித்தனார் ஐயாங்களா? ஆமாங்க, சொல்லுங்க. நான் திருநெல்வேலியில இருந்து பேசுறேன். ஐயாட்ட பேசுறது நோக்கம்னா, இந்த 2019 ஐயா இந்த முகநூல்ல இந்த சீமான் தொடர்பா ஒரு பதிவு எழுதியிருக்கீங்க, நான் அந்த பதிவு பார்த்தேன். சரிங்க. ஆமா, சொந்தமா ஐயாட்ட ஒரு கிளாரிபிகேஷன் பேச ஐயாட்ட அழைத்தேன், ஐயாட்ட பேசுறதுக்கு தான் ஐயா கூப்பிட்டேன். சரிங்க. ஆமா, அந்த பதிவுல ஐயா சொல்லியிருக்கேன், அந்த தகவல்கள் அது நம்ம அப்படித்தானே ஐயா? அது அந்த செய்தி 100% நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. 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 சோவும் ஒரு நம்ம இவரும் குருமூர்த்தி அவங்களுடைய இதன் பேர்லதான் அந்த அமைப்பை வந்து அவங்களுக்கு வழங்கினாங்க ஐயா. ஐயா சீபா ஆதித்தனார் ஐயா அவங்க சீபா ஆதித்தனாருக்கு கொடுத்தது ராஜாஜி. சரி 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 சரி. ராஜாஜி ஒரு திருடன், சீமானும் அடுத்த திருடன். இதுக்கு மேல என்ன சொல்ல? இப்ப அவர் என்ன சொல்றாரு, எனக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, அது உண்மை, அது நடந்தது உண்மை அப்படின்னு ஆணித்தரமாக அவர் என்ன செய்கிறார், நிறுவுகிறார்.